ஹலோ. வணக்கம் மேடம். ஹலோ சார், நான் ஆதரவற்றோர் இல்லம் தானே? ஆமாங்க மேடம். சார், இங்கே அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் ஒரு தாத்தா உங்கள் கார்டு வச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? எனக்கு அவங்கள ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்களா? ஓகே சார். அவங்க இப்போ தான் சேர வந்திருக்காங்களா, அதான் ஒத்தக்கடை பஸ் ஸ்டாண்டில் இறங்கலாமான்னு கேட்குறக்காக எனக்கு கால் பண்ண சொன்னாங்க. சரி சரி. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். அவங்க இந்த புதுக்கோட்டை பஸ்ஸில் ஏறி ஒத்தக்கடை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறோம்னு சொல்கிறாங்க. ஓகே, வர சொல்லுமா. தேங்க்யூ. ஓகே சார், நான் எந்த பஸ்ஸில் ஏறாங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அவர்கிட்ட எதுவும் பேசுகிறா, நல்லா பேசுகிறாரான்னு அப்படியே பேசுங்க. நான் நல்லா லைனில் பேசுகிறாங்க சார் அந்த தாத்தா. அவர்கிட்ட கொடுங்க, பேசுகிறேன். இந்தா கொடுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. எந்த ஊருங்க ஐயா நமக்கு? ஐயா எந்த ஊருங்க ஐயா நீங்க? என் பேர் ரெங்கசாமி சார். எந்த ஊருங்க சார்? அறந்தாங்கி தான், நான் சொந்த ஊரு. சரி எனக்கு வயசு 71 ஆகுது. வலது கால் முடிஞ்சு போச்சு. சரி. ஆதரிக்க ஆளும் இல்லை, யாரும் ஒரு அன்னதானம் கொடுக்க ஆளும் இல்லை. பஸ்ஸியா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காந்து இருக்கிறேன். சரிங்க. நீங்க இப்ப எப்படியா பத்திரமா வந்துருங்க? பஸ் ஏறிடுவீங்களா? ஒரு ஆட்டோக்காரர் கொடுத்தாரு விசிட்டிங் கார்டு. சரி. அவரு எரிச்சு ஒத்த கடையில போய் நின்று ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னாரு. சரிங்க, நம்ம நம்பர் எழுதி வாங்கிட்டு வாங்கய்யா. நீங்க பத்திரமா வாங்க. ஓகே சார், நான் உங்களை பஸ் ஏற்றி விடுறேன். என் நம்பரை எழுதி அவங்க கையில கொடுமா. ஓகே சார். அவங்க கார்டே வச்சிருக்காங்க, அந்த கார்டை கொடுத்து தான் என்னை பண்ண சொன்னாங்க. சரி. பாவமா நல்ல வேளை நான் நேற்று பஸ் ஸ்டாண்ட்ல கட் அவுட் வச்சது ஏதோ ஒருத்தருக்கு உதவியா இருக்குல்ல. ஆமாம் சார், யாரோ கார்டு கொடுத்தாங்களா, அதான். சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. நீங்க அனுப்பி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க பேருமா? உங்க பேருமா? என் பேர் அபினா சார். நான் சென்னை இங்க வந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்காக. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூமா. ஓகே சார். ஓகே சார். உங்க பையன் பேர் என்ன சொன்னீங்க? செந்தில் பிரபு. உங்களை தேடி வருவாப்லையா? உங்களை தேடி வருவாரா? வரமாட்டாப்ல. அவரோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கா? அவரு உங்க மகனோட ஃபோன் நம்பர் இருக்குங்களா? ஃபோன் நம்பர் இருக்கு, ஆனா எனக்கு தர மாட்டான். இப்போ எங்க இருந்து வரீங்க ஆக்சுவலா? ஏன்னா என் நம்பர் ஒரு இது வச்சுட்டு வந்துட்டேன் அங்கே அறந்தாங்க. இப்போ நைட்டு எங்கே தங்கியிருந்தீங்க? அவன் வீட்டிலாம் படுத்து கிடந்தேன். இப்போ காலையில் தான் அறந்தாங்க வந்தீங்க? காலையில் வெள்ளெண்ணெய் கிளம்பி வந்துட்டேன். நீங்களா கிளம்பி வந்துட்டீங்க? ஆமாம். சோறு போட மாட்டேன், பசியாக இருந்தேன். நேரம் வரைக்கும் சாப்பிடலையா? சரி, இந்த அப்பா சாப்பிட்ருவோம். ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பாடு கொடுத்துருவோம். ஒரு டீயை கொண்டாந்து கொடுத்து, ஒரு வடையை கொண்டாந்து கொடுத்து, கிளம்பி போ அப்படின்னா, எங்கடா வருதுண்ணே? இங்கேயே போ அப்படின்ட்டு. இங்கே இருக்காது, இங்கேயே போயிரு அப்படின்ட்டான். சரின்ட்டு அப்புறம் கிளம்பி, அதுவும் நைட்டு தான் போனேன். நான் போய் அவனை 6 மாதம் ஆச்சு அங்கே போய் பார்த்து நைட்டு தான் போனேன். சரி இருங்க, சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன். சாப்பிடுங்க, தங்குங்க, பார்த்துக்குவோம். உங்கள் மகனை வர வைப்போமா வேண்டாமா? சார், உங்கள் மகனை வர வைக்கலாமா வேண்டாமா? அதெல்லாம் வேணும். வேண்டாமா? அவன் வேணாம். அவனை முகத்தில் விடும் கொல்ல பார்த்தான். அவனுக்கு எது நாள் கிடந்தாலும் தகப்பன் வேலை அக்கறையில் கொண்டாடி அப்படி கொண்டாடி. சரி விடுங்க. மனைவி சரி சாப்பிட்டு இருங்க, பார்த்துக்கோ. நல்லா இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கும். மாமனாரை விடுமா அது போனால் கூட சோறு கூடாது, வீட்டில் பொழுதுக்கும் பட்டியாக கிடக்கணும். சரி சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன், சாப்பிட்டு இருங்க, பார்த்துக்கோ. வணக்கம். புதிய நமது இல்லம் அறக்கட்டளையிலிருந்து உதவி சேவன் முருகன் பேசுகிறேன். இன்றைய தேதி 27/3/2025. ஐயா பேர் எம் ரெங்கசாமி, வயது 71. ஐயா அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் யாரும் ஆதரவற்ற நிலையில் பரிதாபிக்கும் நிலையில் இருந்து ஒரு பெண்ணிடம் உதவி கேட்டிருக்காங்க. அவங்க புதிய நமது இல்லம் அறக்கட்டளை தொடர்பு கொண்டாங்க. நாங்களும் அவங்கள இங்கே அனுப்பிச்சி வைக்க சொன்னோம். நல்லபடியாக ஐயா இங்கே வந்துட்டாங்க. ஐயாவை பற்றின முழு விவரம் கேட்டோம், அவர் சரியாக சொல்ல தெரியலை. ஐயாவை பற்றின முழு விவரம் யாரும் தெரிஞ்சால் புதிய நமது இல்லம் அறக்கட்டளை அன்போடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.